ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 32. ஸ்ரீ பகவான் உவாச்ச த்வம் ஏவ பூர்வ சர்கே பூ ப்ருஷ்ணிஹி ஸ்வயம்புவே சதி ததாயம் சுதபா நாம பிரஜாபதிர் அகல்மஷக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பரமபுருஷர் தேவகியிடம் கூறினார், துவம் நீங்கள், ஏவ உண்மையில், பூர்வ சர்க்கே முன்னொரு யுகத்தில், அபு ஆனீர்கள், பிருஷ்ணி என்ற பெயரால், ஸ்வயம்புவே ஸ்வயம்புவ மனுவின் யுகம், சதி கற்புக்கரசியே, ததா அப்போது, அயம் வசுதேவர், சுதபா நாம என்ற பெயருடைய பிரஜாபதி ஒரு பிரஜாபதி, அகல்மஷ களங்கமற்ற புண்ணியவான். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் பதிலளித்தார், கற்புக்கரசியான என் அருமை தாயே, உங்களுடைய முற்பிறவியில் சுயம்புவ மனுவின் யுகத்தில் நீங்கள் பிருஷ்ணி என்று அழைக்கப்பட்டீர்கள். பெரும் புண்ணியம் செய்த பிரஜாபதியாக இருந்த வசுதேவர் சுதபா என்று அழைக்கப்பட்டார். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். பரமபுருஷ பகவான் இப்போது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பும் தேவகியின் மகனாக தாம் தோன்றியிருப்பதை தேவகிக்கு தெளிவுபடுத்தினார். பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர். தம் பக்தர்களுக்கிடையில் பெற்றோரை அவர் தேர்ந்தெடுப்பதும் நித்தியமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு கூட தேவகியும் வசுதேவரும் பகவானின் தாய் தந்தையராக இருந்துள்ளனர். அப்போது அவர்கள் பிருஷ்ணி மற்றும் சுதபா என்று அழைக்கப்பட்டனர். பரமபுருஷ பகவான் தோன்றும் பொழுது தமது நித்திய தாய் தந்தையரை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களும் பகவான் கிருஷ்ணரை தங்களது மகனாக ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த லீலை நித்தியமாக நடந்து கொண்டிருப்பது என்பதால் நித்திய லீலா என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறாக ஆச்சரியத்திற்கோ பரிகாசத்திற்கோ காரணமில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையில் அத்தியாயம் 4 9வது பதத்தில் பகவான் கிருஷ்ணரே இதை உறுதி செய்கிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக தியக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுன. என்னுடைய தோற்றம் மற்றும் செயல்களின் உன்னத தன்மையை அறிந்தவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறவி எடுப்பதில்லை. ஓ அர்ஜுனா, அவன் என்னுடைய நித்திய ஆன்மீக உலகத்தை அடைகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பரமபுருஷ பகவானின் தோற்றத்தையும் மறைவையும் பற்றி வேத வல்லுநர்களிடமிருந்து ஒருவன் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கற்பனையிலிருந்து எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய தன் மனக்கற்பனைகளை பின்பற்றுபவன் நிந்தனைக்கு உரியவன். அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மம பூத்த மகேஸ்வரம். ஸ்ரீமத் பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் 11வது பதத்தில் பகவான் இதை கூறுகிறார். மனித உறவில் நான் தோன்றும்போது மூடர்கள் என்னை புரிந்து கொள்வதில்லை என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். பகவான் தமது பரம்பாவத்தின் மூலமாக தமது பக்தரின் மகனாக தோன்றுகிறார். பாவ என்னும் சொல் தூய அன்பை குறிக்கிறது. இதற்கு பௌதீக விவகாரங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 32 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.